என்னாச்சுமா? ஏன் இப்படி இருக்கீங்க? ஆஹாஹா, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தெரியாத மாதிரி வந்து துக்க விசாரிக்கிறியா? பாட்டி, என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன் ஏன் கத்துறீங்க? அடாடாடா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க அத்தை. சுந்தரி, நான் தினமும் பூஜை செய்யற ஸ்ரீசக்கரத்தை காணுமா? இங்கதான் இருந்துச்சு. நேத்து கூட நான் சக்கரத்துக்கு பூஜை பண்ண. நான் உங்க அப்பா உங்க பாட்டியை தவிர வேற யாரும் சாமி கிட்ட வரவே மாட்டீங்க. உனக்கு இந்த சாமியை பார்த்தாலே ஆகாது. இவ வாயை திறந்தா என்ன சொல்லுவா? ஸ்ரீ சக்கர வீட்டுல இருக்க கூடாது, இருக்க கூடாதுன்னு சொல்லுவா. அவ பேச்ச நாம கேட்கல, அதனால அவளே தூக்கி எறிஞ்சிருப்பா. சொல்லுடி, நீதான் அதை எடுத்து தூக்கி போட்டியா? எனக்கு என்னமோ ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு. ஸ்ரீ சக்கரங்கிறதே விளையாட்டு கிடையாது. அதுல 3 சக்தி இருக்கு. லட்சுமி, சரஸ்வதி, பார்வதின்னு 3 சக்தியும் அதுல இருக்கு. அந்த சக்கரேஸ்வரி தாய் சீக்கிரமா வர கொடுப்பா. அவளை எதிர்த்துக்கிட்டா குடும்பமே நாசமாயிடும். அவ அன்பு காட்டின அம்மா, கோவப்பட்ட கால சர்ப்பம். இவளை எவ்வளவு திட்டினாலும் புத்தியே வராது. இவ எதையாவது பண்ணி தொலைச்சாலான்னு ஒழுங்கா விசாரி. சுந்தரி, நீ அந்த சக்கரத்தை தூக்கி போடல. பொய் சொன்ன நாக்கு இழுத்து வச்சு தச்சிருவேன். அதான் அவளுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றல. இவர் கோயிலுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்துருக்கலாம்.